காங்கிரஸ் கட்சியோட கலாச்சாரம் என்னங்க? தொண்டர்கள் இல்லாத தலைவர்கள் மட்டுமே நிறைந்த கட்சி எது? காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். ஆனா அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வந்து திமுக அதிமுகவும் கூட்டு கலவாணின்னு பேசினதார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தான் களவாணி, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் களவாண்டு போய் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, அவர் தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக ஏதோ விதத்தில் ஏதோ ஒன்று நடந்து தன்னை தேடி வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அவர் நம்மகிட்ட நம்மளோட எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைக்கிறாங்களேன்னு சொல்லி இவர் பேசுகிறாரு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி வீரபாண்டியன் அவர் என்ன சொல்கிறாரு? குதிரை பேரம் நடக்கிறது உண்மைதான், வட மாநிலங்கள் மாதிரி இப்போ தமிழகத்தில் நடக்குது, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறாரு. இனி தேர்தலில் நாங்கள் தனித்து கூட நிற்போம், எங்களுக்கு அதுக்கான சக்தி இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் இவங்க தான் இந்த தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. கண்டிக்கலாமே, நாங்கள் சொல்கிறோம் குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அது வந்து சொல்லி என்ன பயன் இருக்குது? அதை யார் கேட்குறாங்க? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அது இல்லை, அவங்களா தேடி வர்றாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு வார்த்தை பேசினார் இல்லைங்க பேட்டியில். காங்கிரஸ் கட்சியோட கொள்கை என்ன? திமுக கொண்டு ஜெயிச்சுட்டு தாவேக்கால மந்திரி பதவி வாங்குறதானா? காங்கிரஸ் கட்சியில் வந்து கழுது தெரிஞ்சு கட்டெருமாய் போச்சுன்னு பேசுகிறாரு. காங்கிரஸ் கட்சியில் வந்து தலைவர்களை விட தொண்டர்களை விட தலைவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அது தெரியும் உங்களுக்கு. தலைவர்கள் வந்து கோஷ்டி பூசல், 2 பேர் சேர்ந்தால் ஒரு கோஷ்டி பூசல், 4 பேர் சேர்ந்தால் ஒரு கோஷ்டி பூசல். இன்னைக்கு கூட பாருங்கள், நம்ம காமராஜ் பிறந்த நாளுக்கு ஒரு எம்பி முன்னாடி அடிதடி நடந்திருக்கு. இது தெரிஞ்சது ஒரு விஷயம், தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் நடக்கலாம். காங்கிரஸ் கட்சியோட கலாச்சாரம் என்னங்க? தொண்டர்கள் இல்லாத தலைவர்கள் மட்டுமே நிறைந்த கட்சி எது? காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். ஆனால்